இப்படி அர்ச்சனா, ம், ஆ, அர்ச்சனா, நீ எந்த பிளானும் பண்ண வேணாம், பேசாம வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன்ல. காத்துல என்ன மேப் போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ மேப்லாம் இல்லைங்க. நான் வந்து ஒரு ரெசிபி பார்த்தேன், அத செய்யலாமான்னு ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் உங்ககிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல, நம்புங்க. ம், பாப்போம் பாப்போம். ஏதோ சொல்ற. ஆ, ஏங்க ஆ? இன்னையோட அத்தை சந்தியாவுக்கு கொடுத்த 3 மாசம் டைம் முடிஞ்சு போச்சாம். ஏய், அது அவங்க பிரச்சனை, நமக்கு என்ன? அட என்னங்க, அத்தை என்ன முடிவெடுப்பாங்கன்னு உங்களுக்கு டென்ஷனே இல்லையா? முதல்ல நீங்க உட்காருங்க. எனக்கு என்ன டென்ஷன்? எனக்கா பறிச்சு வச்சாங்க? ஆமா, இதுக்கு தான் நீ காத்துல மேப் போட்டுக்கிட்டு இருந்தியா? இவர் என்ன திடீர்னு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு? இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? என்னங்க என்ன நீங்க உங்க அம்மா மாதிரி மனுஷிய நம்பாம பேசுறீங்க? ஆ? அவங்க புள்ள தானே. எங்க அம்மா இப்படி இருக்கும் போதே நீ அவங்க தலையில மிளகா இருக்கிறியே. கொஞ்சம் அப்பாவியா இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஓஹோ, நீங்க என்னங்க சொல்லாம கொல்லாம திடீர்னு திருந்துறீங்க? நாளைக்கு சந்தியாவை அத்தை ஏத்துப்பாங்களா இல்லனா விரட்டி விட்டுருவாங்களான்னு ஒரு டவுட்ல கேட்டேன். நீங்க என்னடானா ரொம்ப தான் பேசுறீங்க. உங்களுக்கும் மனசுக்குள்ள அது இருக்கும், கேட்க வெக்கப்பட்டு சும்மா இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், அத்தை எப்படியும் அவளை அனுப்பிதான் வைக்க போறாங்க. அதெல்லாம் பழைய கதை, நேத்து வரைக்கும். இன்னைக்குதான் எல்லாமே மாறி போச்சே. கண்டிப்பா சந்தியா அண்ணிய அம்மா அனுப்ப மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீ வேணா பாரு. சந்தியா அண்ணி இதே வீட்ல தான் தொடர்ந்து இருக்க போறாங்க. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பிரச்சனைய இதோட நீ மறந்துட்டு ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு. நாமளும் இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கோம், இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படியா? அப்போ நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு வேளை நாளைக்கு அம்மா சந்தியா அண்ணிய விட்டுட்டு உன்னை வீட்டை விட்டு விரட்டினா என்ன பண்ணுவ? ஏங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் தான் மான அவமானம் பார்க்காம அத்தனை பேர் முன்னாடியும் பொத்துன கால்ல விழுந்துட்டேனே. அதுக்கு பிறகும் ஏன் அத்தை என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்து போறாங்க? ஏன்னா இந்த பிரச்சனை அந்த மாதிரி. எனக்கே விபூதி அடிக்க பார்த்தலன்னு படத்துல ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி நீ எங்க அம்மாவுக்கே விபூதி அடிக்க பார்த்திருக்க. எனக்கு என்னவோ சந்தியா அண்ணிய விட்டுட்டு அம்மாவோட முழு கோவமும் ஓ மேலையும் தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஆறுதலா பேசுவீங்கன்னு பார்த்தா ஏங்க இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? ஒருவேளை அத்தை நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உன்னோட சேர்ந்து எங்க அம்மா என்னை விரட்டி அடிக்காம இருந்தா பத்தாதா? அதெல்லாம் இருக்கட்டுங்க, என்ன மட்டும் போக சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி யூகத்துல கேள்வி கேட்டு அந்த சூழ்நிலையில நீ இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேள்வி கேக்குறத மட்டும் இந்த பொண்டாட்டிங்க எப்பதாண்டி விட போறீங்க? மொத்தத்துல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போறது இல்ல. உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்துனாலும் நீங்க வேடிக்கை தான் பார்க்க போறீங்க, அப்படிதானே? இங்க பாரு அர்ச்சனா, நான் ஏற்கனவே உன் மேல செம்ம காண்டுல இருக்கேன். தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத. இந்த நேரத்துல அத்தையோட ஈகோவை தூண்டி விடணும். அப்பதான் இவங்க முழு கோபமும் திரும்பவும் சந்தியா மேல திரும்பும். அத்தை, நீங்க என் மேல ரொம்ப ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. அந்த முழு கோபத்துக்கும் நான் தகுதியானவதான். நான் செஞ்ச காரியம் அப்படி. அத நியாயப்படுத்துறதுக்காக நான் இப்ப வரல அத்தை. இந்த வீட்ல இது வரைக்கும் நீங்க எடுத்ததுதான் முடிவு. ஒவ்வொருத்தரும் அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல நான் ஆர்வ கோளாறு மாதிரி அவசர புத்தியில ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு உங்களுக்கும் மன உளைச்சல கொடுத்திருக்கேன். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் செஞ்ச தப்பால உங்களுக்கு சந்தியா கிட்ட தலகுனிவ ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கும் போதுதான் என்னால தாங்கவே முடியல.
உங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எதிர்த்து பேச பயப்படுறாவ இப்படி ஆதாரத்தை தூக்கி போட்டு உங்க முகத்துக்கு நேரா தைரியமா பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் செஞ்ச தப்பு. இல்லனா உங்களோட கம்பீரத்துக்கு போயும் போயும் சந்தியா கிட்ட பணிஞ்சு போற மாதிரி ஆயிருக்குமா? நான்லாம் இப்படிலாம் ஆகும்னு நினைக்கவே இல்லத்த. ஆனா இன்னொரு பக்கம் என்னதான் உங்களை எதிர்த்து பேசியிருந்தாலும் நீங்க தான் சந்தியாவை பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கணும். அவளை இந்த காரணத்துக்காக வீட்டை விட்டுலாம் வெளியில அனுப்பிடக்கூடாது. அவளுக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்பட வேண்டியது ஆயிடுச்சேன்னு அதையே இப்படி மனசுல நினைச்சு புழுங்க கூடாது. எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. சந்தியாவை இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு ஏத்துக்கோங்க. அவ ஏன் சொல்றேன்னா இத விட்டா உங்களுக்கு வேற வழியும் இல்ல. அவளுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது, வக்கீல் தெரியுது. ஏற்கனவே பேப்பர்ல போட்டோ வர அளவுக்கு பாப்புலரான ஆளா இருக்கா. இந்த மாதிரி என் மேல பொய்ப்பள்ளி சொல்லிட்டாங்கன்னு வெளியில போய் சொன்னா எல்லாருக்கும் சேர்த்து தானே அசிங்கம். அதனாலதான் சொல்றேன், சந்தியாவை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பத்த வச்சாச்சு. கண்டிப்பா இது பத்திக்கும் நினைக்கிறேன். ஐயோ, எந்திரிச்சிட்டாங்களா? ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனே. சரி, சீக்கிரம் ரெடி ஆகணும். ஏங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, உங்களை தாங்க கேட்கிறேன். என்னங்க பண்றீங்க? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? ஏங்க பெட்டியில துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? அத்தை இன்னும் ஒன்னும் சொல்லல. ஆனா ஏதோ சொல்ல போறாங்கன்னு என் மனசுக்கு தோணுதுங்க. அதான். நீங்க ஏங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நேத்துல இருந்து இதை நினைச்சுதான் அமைதியா இருக்கீங்களா? நான் உங்களை நம்புற அளவுக்கு கூட நீங்க உங்களை நம்பலையா? நீங்களும் நானும் நம்புறது முக்கியம் இல்ல, அத்தை நம்பணும். ஏங்க, அம்மா உங்களை நம்புவாங்க. நீங்க முதல்ல இந்த பெட்டி எடுத்து உள்ள வைங்க. இல்லங்க, இன்னொரு வாட்டி நான் எதையும் பொய்யா நம்ப விரும்பலங்க. இன்னொரு வாட்டி
நீ கிளம்புன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நான் இங்க இருக்க மாட்டேன். அதுக்கு தான் பெட்டியை ரெடியா எடுத்து வச்சுக்கிறேன். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஆ, ஒருவேளை நீங்க பேசுற மாதிரி அம்மா சொல்றாங்கன்னே வச்சுக்குவோம். அதுக்காக நான் உங்களை விட்டுருவானாங்க? நான் உங்களுக்கு தாலி கட்டியிருக்கேங்க. நீங்க என் பொண்டாட்டி. அப்படியே போன்னு சொன்னா சரி நீங்க போங்கன்னு அப்படி விட்டுற முடியுமா? வேண்டாங்க. ஏற்கனவே என்னாலதான் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துச்சுன்னு அத்தை நினைக்கிறாங்க. இப்ப என்னாலதான் குடும்பம் உடைஞ்சு போச்சுன்னு ஆக வேண்டாம். நீங்க எல்லாரோடவும் சந்தோஷமா இருங்க. ஏங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. முதல்ல இங்க எதுவும் தப்பா நடக்க போறது இல்லைங்க. நீங்களா ஏங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் இப்படியே கிளம்பி போக போறது இல்லைங்க. அத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்க்க தான் போறேன். அவங்க மனசு மாறி என்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டா எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க. ராசி பலன் நமக்கு சரியா இல்லையே. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் பா. என்னடா பேங்க் வேலைக்கு போனதும் குட் மார்னிங்லாம் சொல்ற? உங்களுக்கு பிடிக்கலனா விடுங்க. இருக்கட்டும் விடு, பரவாயில்ல. பார்வதிங்கடா? அதோ வந்துட்டா பாருங்க. வந்துட்டேன்ப்பா. இந்தோ அம்மா இன்னும் பூஜையை முடிக்கலையாப்பா? பூஜை இப்ப முடிச்சிருவா. முதல் பிடி அர்ச்சனாவுக்கு, அப்புறம் இது அத்தைக்கு, இது மாமாவுக்கு, இது சரணன் மாமாக்கு, இது அவரோட தம்பிக்கு, இது சந்தியா. சந்தியாவுக்கு சேர்த்து போடணுமா வேணாமா? காலையில எந்திரிச்சோமா இந்த சந்தியாவை அனுப்பி விட்டோமான்னு இல்லாம இந்த அத்தை இன்னைக்குன்னு பார்த்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஒருவேளை அவ திரும்பி வந்துடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காங்களோ? இப்போ இந்த பருப்பு பிரச்சனைய முடிச்சு விட்டுருவோமா? முடிச்சிருவோம். அத்தை, அண்ணி இங்க வாங்க. அண்ணி இங்க வாங்க. நீங்க தான் சமைக்கிறீங்கன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். அதுக்குன்னு இதுக்காக டப்பாவும் கையுமா வரணுமா நீ? வர வர இந்த வீட்ல எல்லாரும் ஆதாரம் கையுமாவே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. டேய் சும்மா இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும்? உனக்கு என்னமா வேணும்? அவதான் பூஜை பண்ணிட்டு இருக்கல்ல. இல்ல மாமா, பருப்பு எவ்வளவு போடலான்னு அத்தை கிட்ட கேட்கலான்னு போனேன். அவங்க தான் இன்னும் பூஜை பண்ணி முடிக்கலையே. அண்ணி இத்தனை வருஷமா நீங்க தானே சமைக்கிறீங்க, இன்னுமா அளவு தெரியாது? வந்துருச்சு பாரிஸ். அப்படியே அச்சு பெசராம அத்தை மாதிரி கேக்குறத பாரு. ஒரு வெந்நீர் கூட வைக்க தெரியலையா? என்ன கேள்வி கேக்குது இதெல்லாம்? எப்பவும் போல செய்ய வேண்டியதானே? இல்ல மாமா, ஆளுக்கு ஒரு பிடி பருப்பு தான் போடுவேன். ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி பாத்திரத்துல போட்டுட்டே வந்தேனா சந்தியா பேரை சொன்னதும் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஏன் சந்தியாவுக்கு என்ன? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? இன்னையோட அத்தை சந்தியாவுக்கு கொடுத்த 3 மாசம் கெடு முடியுதுல்ல?
சரி, நானே ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். சந்தியாவுக்கானத இதுலயே போடுறேன். என்ன நீ அந்த டப்பாவிலே போட்டீங்க? எப்படியோ சந்தியா கிளம்பதான் போறான்னு என் மனசுக்கு தோணுது, அதான். உங்க முடிவுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு நான் இங்க ஒரு பரீட்சை வச்சேன். இவ இந்த பரீட்சையில ஜெயிச்சிட்டா.